கூட்டாட்சி தத்துவத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. கேபினெட்டோட எய்ட் அட்வைஸ் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அது இன்னும் மோசமா இருக்கு. எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தெரியல. தேவை இல்ல, அது கவர்னர் கேன் ரூல் தி ஸ்டேட். கவர்னர் கேன் ரூல் தி ஸ்டேட். வாட் இஸ் தி ரோல் ஆஃப் தி அசெம்பிளி? வாட் இஸ் தி ரோல் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது ஜுடிஷியல் ஓவர் ரீச் பத்தின கவலை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கோன்ற எண்ணம் இதுல வருது. ஆனா அது எங்க வரணும்னு இருக்குல்ல. கவர்னர் இப்படி நடந்துக்க கூடாது, நீங்க ஒரு பிலாசபரா நடந்துக்கணும், நீங்க ஒரு கைடா நடந்துக்கணும்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு அந்த கைடுக்கு தான் எல்லா பவரும் இருக்கு. இட்ஸ் அகைன்ஸ்ட் தேர் ஓன் ஒபினியன்ஸ். இப்போ டிஎம்கே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன சார் ஆப்ஷன்? இதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுங்க? எனக்கு என்னமோ ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு தோணும். நான் இந்த சென்ஸ் தட் பெரிய அளவில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நீட் பில்லுக்கு அசன்ட் வேணும்னு இவங்க போயிருக்காங்க. பிரசிடென்ட் 2 வருஷமா அது மேலே உட்காந்துருக்காரு. இன்றைக்கு வந்து ரெஃபரன்ஸ் படி இனிமேல் அந்த மாதிரி நீட் பில்லுக்கு பிரசிடென்ட் வந்து அசன்ட் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட முடியாது. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் கேஸில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் முக்கியமான சில ஒப்பீனியன்ஸ் அந்த 14 கேள்விகளுக்கும் கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசு மாநில அரசு இடையான அந்த கூட்டாட்சி விவகாரத்தில் அந்த தீர்ப்பு அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முன்னாடி இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மனோஜ். சார், தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சி திமுகவை கொண்டாடிய ஒரு தீர்ப்பு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எங்களுடைய 10 பில்ஸுக்கு அசன் கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டே ஸ்டெப்பின் பண்ணிடுச்சுன்னு சொன்ன விஷயம். ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் கேஸில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி மொத்தமாக அடித்து காலி பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? மிக முக்கியமான தீர்ப்பு. தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு திமுக ஆளக்கூடிய தமிழ்நாடு, ஆம் ஆத்மி கட்சி ஆளக்கூடிய பஞ்சாப், காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகா, மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் ஆளக்கூடிய மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு, எதிர்க்கட்சிகளுக்கு இது ஒரு பெருத்த பின்னடைவு தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க அந்த தீர்ப்போட சாராம்சமாக பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் சாசன ஆர்டிகல் 200 வந்து ஓகே, அது கவர்னர் வந்து ஒரு மசோதாவுக்கு சட்டமன்றம் இயற்றி அனுப்பக்கூடிய மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், நிராகரிக்கலாம், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இது 3 தான். வித்தோல்டு பண்ண முடியாது. அதாவது வந்து டைம் ஃப்ரேம் இல்லாமல் அது மேலே உட்காந்துருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அளவில் அது தமிழ்நாட்டுக்கு, மேற்கு வங்கம், ஆம் ஆத்மிக்கெல்லாம் வெற்றி. ஆனால் அதுக்கு அடுத்து சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள், ஏன்னா 14 கேள்விகளை மத்திய அரசு குடியரசுத் தலைவர் மூலமாக பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் வந்திருந்தது. அதில் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது இன்றைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான மோடி அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பது போல அந்த தீர்ப்பு இருப்பதாகத்தான் ஒரு பருந்து பார்வையில் எடுத்தெடுப்பில். ஏன்னா இப்போ தீர்ப்பு வந்து 1 மணி நேரத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து சில பிழைகள் கூட இருக்கலாம். அதனால் நேயர்கள் அதை பொறுத்தருள வேண்டும். டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணது வந்து முடியாதுன்றாங்க. என்னை பொறுத்தவரையில் இது சரியான முடிவு. இன்ஃபேக்ட் வந்து நம்ம இங்கே பேசும்போதே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நீங்களும் நானும் அந்த தீர்ப்பு வந்தப்போ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போனப்போ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கு முன்னால் நினைக்கிறேன், அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்த பிறகு நம்ம 2 பேரும் பேசும்போது வந்த பிறகு பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் வரும்போது ரெஃபரன்ஸ் வந்த பிறகு நீங்களும் நானும் பேசும்போது நான் சொன்னது என்னென்னா, இது கால நிர்ணயம் என்பது வந்து ஏற்புடையது அல்ல. ஏன்னா உயர்ந்த அரசியல் சாசன அமைப்புகளில் டாப் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் இருக்கவங்களுக்கு வந்து இப்போ பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவர்னர்ஸ்க்கு வந்து டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண வேணான்றது தான் அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகளோட கருத்தாக இருந்தது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் வந்து கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் டைம் ஃப்ரேம் முடியாது, பட் ரீசனபிள் டைம்ன்றது 3 monthsன்னு சில தீர்ப்புகளில் சொல்லியிருந்தது. அது சொன்னோம். ஸோ அதனால் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் வந்து திரௌபதி முர்மு, மத்திய அரசும் திரௌபதி முர்மு பிரசிடென்ட் மூலமாக அனுப்பிய ரெஃபரன்ஸில் வந்து கால நிர்ணயம் செய்யலாமா? ஏன்னா வந்து ஜஸ்டிஸ் மகாதேவன், ஜஸ்டிஸ் பர்டிவாலா ஜட்ஜ்மெண்ட் வந்து 3 months டைம் நம்ம கொடுத்தனால கவர்னர் 3 மாத டைம், அது வந்து ஏற்புடையது அல்ல என்று தான் நான் அப்பயே சொன்னேன். நம்முடைய கருத்து, நம்முடைய சுற்றறிவு கட்டிய வரையில் இன்றைக்கு கால நிர்ணயம் செய்ய முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு தான். ஆனால் அதே நேரத்தில் அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னார்டினேட் டிலே இருந்தால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரலான்றாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஆம்பிகுட்டி டெவலப் ஆகும். இன்னார்டினேட் டிலேனா என்னன்னு சொல்லலை. 2வது முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆர்டிகல் 142. இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் அதாவது வந்து என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரையில் ஆர்டிகல் 142 பாலிசி மேக்கிங்க்கு நீங்கள் இம்போஸ் பண்ண முடியுமா? ஆர்டிகல் 142 வந்து இட்ஸ் அ ஸ்வீப்பிங் பவர். என்ன வேணால் செய்யலாம். தூக்கு தண்டனை கைதியை வந்து விடுதலை பண்ணலாம், குடியுரிமை இல்லாத ஒருத்தனுக்கு குடியுரிமை கொடுக்கலாம்,
தண்டிக்கப்பட்டு சிறையில் ஆயுள் தண்டனை கொடுத்த ஒரு கைதியை வந்து விடுதலை பண்ணி வேறு நாட்டுக்கு அவன் விரும்பின நாட்டுக்கு அவனை அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் ப்ளீச் கேஸ், புரூலியா ஆர்ம்ஸ் ட்ராப் கேஸ் 1995, 30 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு வங்கத்தில் நடந்த புரூலியா ஆர்ம்ஸ் ட்ராப் கேஸில் பீட்டர் ப்ளீச்ன்ற ஒரு ஃபாரினர், ஐ திங்க் இஸ் ஃப்ரம் உக்ரைனு என்னமோ, அவன் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தப்போ பிரசிடென்ட் 2002 வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் கேஆர் நாராயண் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ராத்திரியாக அலிப்பூர் ஜெயிலேருந்து, வெஸ்ட் பெங்கால் அலிப்பூர் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி அவங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி அவங்க நாட்டுக்கு அனுப்புனாங்க. ஸோ த பிரசிடென்ட் கேன் இன்வோக் எனி திங் 142. இட்ஸ் அ மெஜர், அதாவது வந்து அது என்னென்னா வந்து பிரின்ஸ்லி பவர்ஸ், ராணியோட அதிகாரத்தில் மன்னராட்சியில் இருந்த அந்த பவர்ஸை வந்து குடியரசுத் தலைவரை வந்து நம்ம வந்து ஒரு ஃபிகரட்டாக தான் வச்சுருக்கோம். அந்த பவர்ஸ் அதுக்கு இருக்குது. பட் அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ண முடியும். 142 யூஸ் பண்ணி தான் இந்த சேம் கவாய் வந்து முதல்ல இவரை ரிலீஸ் பண்ணுறாரு. ஜஸ்டிஸ் நாகேஸ்வர் ராவ், ஜஸ்டிஸ் கவாய் பெஞ்சு நம்முடைய இவரை ரிலீஸ் பண்ணாங்க, யார், பேரறிவாளனை. அதன் பிறகு அதே ஆண்டு நாகேஸ்வரா ரிட்டையர் ஆகி கவாய் பெஞ்ச் வந்து அதே ஆண்டு இறுதியில் வந்து மற்ற ராஜீவ் கல்லர்ஸ் எல்லாருமே ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரியான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது, 30 ஆண்டுகள் சிறையில் வாடி அவங்களை ரிலீஸ் பண்ணுறது. பட் ஒரு மசோதாவை நிறைவேற்றி மாநில சட்டமன்றம் இயற்றிய பிறகு அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ காலம் தாழ்த்தும் பொழுது அதற்கு ஒப்புதல் கொடுப்பது என்பது உச்சநீதிமன்றத்தின் வேலை அல்ல. அதை தான் இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்காங்க. தெளிவாக சொன்னப்பட்டது வந்து நீங்கள் பாலிசி மேக்கிங்கில் தலையிட முடியாதுன்றதை தான் வந்து பில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து 142 வந்து மசோதா அவர் வேலைன்னும் அவங்க இது வந்து கவர்னரோட வேலை, பிரசிடென்ட்டோட வேலை, உச்சநீதிமன்றத்தோட வேலை இல்லை. இன்னொரு கருத்து என்னன்னா வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஒரு அவயவத்தின் பணியில் இன்னொரு பாடி வந்து தலையிட முடியாது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு வந்து இன்றைய இந்தியாவின், அதாவது வந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சாங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் பலரும் இன்றைக்கி அவங்கவுங்க வேலையை, குறிப்பாக மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு பிரசிடென்ட், பிரைம் கவர்னர்ஸ்லாம் அவங்கவுங்க வேலையை செய்யாமல் மாநிலங்களோட உரிமையை பறித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கும்போது இந்த தீர்ப்பு வந்து ஒரு விதத்தில் நமக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய தீர்ப்பு. பட்டு ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸாக பார்த்தா இது கரெக்டு தான். இந்த தீர்ப்பு ஜஸ்ட் கிளாரிஃபை த கான்ஸ்டியூஷன், சரியான பாயிண்ட். அரசியலம் சாசனத்தை உருவாக்கிய மேதைகளுடைய அந்த கனவை வந்து இவங்க வந்து மறுபடியும் வலியுறுத்தியிருக்காங்க. அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செஞ்சால் இந்த பிரச்சனை இல்லைன்றதை தான் அவங்க சொல்கிறாங்க. டைம் ஃப்ரேம் வைக்கக்கூடாதுன்றாங்க. பாலிசி மேக்கிங்கில் கோர்ட்டுக்கு வேலை கிடையாது. ஜுடிஷியரியோட வேலைன்றது சட்டங்களை இயற்றுறது கூட கிடையாது. இயற்றப்பட்ட சட்டங்கள் அரசியலம் சாசனத்துக்கு உட்பட்டு தான் வியாக்கியானம் கொடுக்குறது, ரிவ்யூ பண்ணுற வேலை மட்டும்தான் உனக்கு வந்து, அட்ஜுடிகேட் பண்ணுற வேலை மட்டும், வெதர் இட் சூட்ஸ் தி கான்ஸ்டியூஷனல் பேராமீட்டர்ஸ்ன்றது மட்டும்தான் உன்னுடைய வேலை. அதை தவிர வேறு எந்த வேலையுமே உனக்கு கிடையாது. அப்படி எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கும்பொழுது இன்றைக்கி தொடர்ச்சியாக எலெக்டட் கவர்மெண்ட்ஸோட சிறகுகளை வெட்டக்கூடிய வேலையை எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கவர்னர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த தீர்ப்பு வந்து எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான். பட் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டுன்னு தான் நம்ம சொல்லணும். தங்களுடைய கடமையை ஆளுநர்கள் செய்ய தவறுகிறார்கள், மோடி அரசு அவர்களை நிர்மதிக்கிறது. அந்த ஆங்கிளில் பார்க்கும்பொழுது இது வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரான தீர்ப்பு தான் சொல்லணும். நான் சொல்வதை முரண்பாடாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் இதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இது இப்படி தான் இருக்க முடியும், வேறு வழி இல்லை. நம்முடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு வந்து டைம் ஃப்ரேம்லாம் வைக்கல. அன்றைக்கு இருந்த சூழல்ன்றது வேற, அன்றைக்கு இருந்த சூழல், சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஏன்னா இந்த பிரச்சனை ஆளுங்கட்சி மாநிலங்கள், மோடி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எதுலேயும் வராமல் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் வருதுன்னா நீங்கள் எப்படி அதை வந்து வியாகியானப்படுத்துவீங்க? ஆகவே இப்போ அடுத்த ஷாக் அப்சர்வர், இப்போ இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஷாக் அப்சர்வராக இருந்தது. இப்போ ஒரு பில்லை வந்து கவர்னர் வந்து அசன்ட் கொடுக்காம அப்படியே வச்சுருக்காருன்னா நீங்கள் அடுத்து வந்து மறுபடியும் பிரசிடென்ட்டுக்கிட்ட போய் ஒன்றும் நடக்கலை, அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து ரிலீஃப் வாங்கலான்னு இருந்தது, இப்போ அடிபட்டு போயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நீட்டு பில்லுக்கு அசன்ட் வேணும்னு இவங்க போயிருக்காங்க. பிரசிடென்ட் 2 வருஷமாக அது மேலே உட்காந்துருக்காரு. இன்றைக்கு வந்து ரெஃபரன்ஸ் படி இனிமேல் அந்த மாதிரி நீட்டு பில்லுக்கு பிரசிடென்ட் வந்து அசன்ட் கொடுக்கணுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட முடியாது. ஸோ இது வந்து திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவுன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த தீர்ப்பை சாதாரண காலகட்டங்களாக இருந்தால் நாம் வரவேற்கலாம். அதாவது வந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்கன்ற ஒரு எல்லாரும் அவங்கவுங்க கடமையை செய்கிறாங்கன்னா நம்ம கவலைப்படாமல் இதை வரவேற்கலாம். பட் பலரும் தங்களுடைய கடமையை செய்ய தவறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த தீர்ப்பு வந்து நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். இப்போது வாட் இஸ் நெக்ஸ்ட்டு சார்? இப்போ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸில் இந்த கொஷின்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அந்த எளிரான அந்த தீர்ப்பை வச்சு நிறைய விஷயங்களும் பண்ணிட்டாங்க. அந்த 10 பில்லுக்கு அசன் கிடச்சிருச்சு. அதை வந்து இங்கே ஒரு கொண்டாட்டமாக கூட, ஒரு பெரிய கொண்டாட்டம் எல்லாம் கூட நடந்தது. அப்படின்றப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட்? இதில் என்ன நடக்கும் தெரியல மனோஜ். ஏன்னா இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, போன வாரம் வந்து நீட்டு பில்லுக்கு வந்து அசன்ட் கொடுக்கணும்,
ஜஸ்டிஸ் பர்டிவாலா ஜஸ்டிஸ் மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட் படி வந்து 142 இன்வோக் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் வந்து டீம்ட் அஸ் பாஸ்ட் அசன்ட் கொடுன்னு கேட்டு இவங்க போட்டாங்க. போகும்போது அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, இல்லை ரெஃபரன்ஸில் ஜட்ஜ்மெண்ட் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாங்க. இப்போ ரெஃபரன்ஸ் வந்துடுச்சு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட்டுக்கு எதிராக கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு எதிராக அசன்ட் கொடுக்க சொல்லி போட்ட பெட்டிஷன் வில் பிகம் இன்ஃப்ரக்சுவஸ். அதை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. மேண்டமஸும் இஷ்யூ பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்கள் லிமிட்டட் மேண்டமஸ் தான் சொல்லியிருக்காங்க வேற கோர்ட் இன்னைக்கு. நீங்கள் வந்து பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ லிமிட்டட் மேண்டமஸ் தான் கொடுக்க முடியும். டிலே இருக்கு அசன்ட் கொடுன்னு சொல்ல முடியாது. ஆன் தி பேசிஸ் ஆஃப் டிலே நீ மேண்டமஸ் கேட்க முடியாது. ஆனால் இன்னொரு இடத்துல இன்ஆர்டினேட் டிலே இருந்தால் நீ கேட்கலான்றான். அதான் ஸ்டேட்ஸ் அப்ரோச் பண்ணலான்றாங்க சுப்ரீம் கோர்ட்டை. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து லிமிட்டட் மேண்டமஸ் தான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஸ்வீப்பிங்காக வந்து இப்போ அந்த 10 பில்லுக்கு அசன்ட் கொடுத்த மாதிரி கொடுக்க முடியாது. அப்புறம் முன்ன மாதிரி அவங்க வந்து கவர்னன்ஸை கொஸ்டினும் பண்ண முடியாத நிலைமையும் இப்போ இந்த ரெஃபரன்ஸ். அதாவது தெளிவாக இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அப்பர் ஹேண்டை கொடுத்துருச்சு. கவர்னர்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் எதிர்கட்சிக்கு ஆளக்கூடிய மாநிலங்களில் மாநில அரசுகளை மதிக்காமல் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த போக்கு மேலும் அதிகரிக்கும். இது ஒரு விதத்தில் ஆபத்தான ஜட்ஜ்மெண்ட் தான். பட் வேற வழி இல்லை. ஏன்னா as per the கான்ஸ்டிடியூஷன் வந்து அந்த உயர்ந்த லட்சியங்கள் வந்து உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தது. வாட் எவர் மே பி தி கம்பல்ஷன். நீ டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணதுன்றதை அதை ஏற்றுக்க மாட்டாங்க. பாலிசி மேக்கிங்கில் பில்லுக்கு டைம் ஃப்ரேம், பில்லுக்கு வந்து கவர்னர் அசன்ட் கொடுக்கலன்னா டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட்டிவோட ரோலில் வந்து ஜுடிஷரி தலையிடுற மாதிரி. அதில் கண்டிப்பாக அதை வந்து ஐ திங்க் லார்ஜர் பெஞ்ச் அதை அக்செப்ட் பண்ணாதுன்னு தான் நான் அப்பயே ஃபீல் பண்ணேன். கேன் த சுப்ரீம் கோர்ட் இன்வோக் 142 ஆன் இஷ்யூஸ் சரௌண்டிங் பாலிசி மேக்கிங்கில் 142 எப்படி பண்ண முடியும்? பேரறிவாளனா 142 வச்சு நீ விடுதலை பண்ணலாம். பீட்டர் பிளீச்சை 142 வச்சு விடுதலை பண்ணலாம். ஷேக் ஹசீனாவை நாளைக்கு 142 இன்வோக் பண்ணி வேற நாட்டுக்கு நம்மளே வந்து பங்களாதேஷுக்கு கொடுக்காம வேற நாட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராடேட் பண்ணிடலாம். அல்லது இந்தியாவிலே அவங்க 142 யூஸ் பண்ணி பங்களாதேஷுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, வில் கிவ் கம்ப்ளீட் இம்யூனிட்டின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நோ நீட் ஃபார் இட் டு பி எக்ஸ்ட்ராடிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர்ஸ் போடலாம். அல்லது வேற ஏதாவது இப்போ பெரிய இண்டிவிஜுவல் லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ அல்லது வந்து டைவர்ஸ் கேஸில் ஏதோ ஒரு கேஸில் 142 இன்வோக் பண்ணாங்க, ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ், அந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் வந்து. பட் பாலிசி மேக்கிங்கில் எப்படி பண்ண முடியும்? இப்போ நீட்டில் விதிவிலக்கு வேணும் எங்களுக்குன்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் அசம்பிளி யுனானிமஸாக பாஸ் பண்ண ஒரு ரெசல்யூஷன். வேறு சென்டர் அதை எப்படி பார்க்குதுன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஒரு பாலிசி இருக்கும்போது, தட்டு சுப்ரீம் கோர்ட் கைடட் பாலிசி அது இருக்கும் பொழுது உனக்கு எப்படி நான் வந்து உங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்க முடியும்? சென்டர் அதை இக்னோர் பண்ணுது. ஸோ தெர் இஸ் அ டசல் பிட்வீன் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட். இட்ஸ் அ பாலிசி டிசிஷன். இப்போ இதில் வந்து என்டையர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி யுனானிமஸ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் கூட பிரசிடென்ட் வித்ஹோல்டு பண்ணும்போது, யூனியன் கேபினெட் வித்ஹோல்டு பண்ணும்போது, ஏன்னா த பிரசிடென்ட் ஆக்செப்ட்ஸ் ஆஸ் பர் த டிசிஷன் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட். அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இந்த பில்லுக்கு அசம்பிளி பாஸ் பண்ண ஒரு ரெசல்யூஷனுக்கு, அதுக்கு பிறகு அதை பாஸ் பண்ண பில்லுக்கு ஹவு கேன் த சுப்ரீம் கோர்ட் இன்வோக் 142? அங்கே பெரிய கிளாஷ் வருது. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அதெல்லாம் ரூல்ட் அவுட். அப்புறம் பில்லில் வந்து நீங்கள் கேபினெட்டோட எய்ட் அண்ட் அட்வைஸ் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் மோசமாக இருக்கு. இதே சுப்ரீம் கோர்ட் தான், த கவர்னர் ஹஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன், ஹி ஹஸ் டு ஆக்ட் ஆஸ் பர் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்றாங்க. ஆனால் பில்லுக்கு அசன்ட் தரதுல அது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. வேற என்னத்துக்கு கவர்னரோட இது தேவை? இல்லை, வேற எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தெரியல தேவை இல்லை. அது கவர்னர் கேன் ரூல் த ஸ்டேட். கவர்னர் கேன் ரூல் த ஸ்டேட். வாட் இஸ் த ரோல் ஆஃப் தி அசம்பிளி? வாட் இஸ் த ரோல் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது த கவர்னர் நீட் நாட் ஆக்ட் ஆஸ் பர் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் as far as clearing giving assent to the bills-ன்றாங்க. அட்ரோஷியஸாக இருக்குது. பில்ஸ் அனுப்புறதே ஸ்டேட் கவர்மெண்ட் தான். பில்ஸ் அனுப்புறதே ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அப்போ வந்து இட் இஸ் த கவர்னர் ஹேஸ் டு ஆக்ட் as per the aid and advice of council of ministers-ன்றது கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். Now the governor need not act as per the by the advice of the cabinet என்பது there comes the problem. I don't know whether இதில் இன்னும் என்னென்ன சிக்கல்கள் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. இமீடியட் ஃபாலோ அவுட் 10 பில்லு பாஸ் பண்ணதா சொன்னாங்களே, அதோட ஃபேட் என்ன? இல்லை, இவங்க சொல்கிறத பார்த்தா அந்த 10 பில்லும் இப்போ வந்து அன்கான்ஸ்டியூஷனல் தான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து டீம்டு அசன்ட் பண்ண முடியாது, அது அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லிடுச்சு. பட் தட் இஸ் ஃபார் த ஃபியூச்சர். ஆமாம், ஃபியூச்சர். பட் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ரெண்டாவது, திஸ் ரெஃபரன்ஸ் இஸ் நாட் அன் அப்பீல் ஃபார் தட் ஜட்ஜ்மெண்ட். கரெக்ட். நம்பர் 2 வந்து this reference, the answer to the president's 14 questions will come into force only from this today, not retrospective effect.
ரெண்டு விஷயம். ஆமா ஒன்று, presidential reference is not an appeal for the Justice Pardiwala, Justice Mahadevan judgment, which gave assent to the 10 bills. Number two, whatever the Constitution bench's observations for the 14 questions raised by the president, they will come into force only from this day after 11 o'clock when the judgment was pronounced. அப்படி இருக்கும்போது can you implement it with retrospective effect? அது முடியாது. ஆனா இப்போ என்னன்னா இந்த ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது அதுதான் இப்போ இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆமா, இவங்க மேபி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அப்பீல் பண்ண போறாங்களா, மேபி ரிவ்யூ இந்த ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு ரிவ்யூ பண்ண போறாங்களா, இல்லை இந்த ரெஃபரன்ஸை வந்து அப்படியே ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக மூவ் பண்ணி சேஞ்சஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றது இப்போ இருக்க கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா இந்த இதை வச்சுக்கிட்டு ரிவ்யூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த தீர்ப்பை எகெயின் நம்ம ஒரு ட்ரையல் நடக்க போகும். ஆமா, அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த அசண்டை வந்து தப்புன்னு எடுத்துப்பாங்க. நாங்கள் கொடுத்தது இல்லை. அதுதான் இப்போ யூனியன் கவர்மெண்ட், கேன் த யூனியன் கவர்மெண்ட் அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப்டர் திஸ் வெர்டிக்ட் stating that we want a review of the or review or curative, moving a curative petition for the Justice Pardiwala Mahadevan judgment. Yes, they will definitely do. Now it's back to square one. Yes, it's a big setback for the state governments. It's very unfortunate. Normal course-la இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வரவேற்கலாம். இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் when the governors are on rampage, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இட்ஸ் டிஸப்பாயிண்டிங். ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம நோட் பண்ணணும் சார். இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் தன்னோட பவர்ஸையே ஒரு மாதிரி லிமிட் பண்ணிக்கிச்சுன்றதையும் நம்ம ஒரு டீட்டெயிலாக படித்தா நமக்கு ஒரு அதாவது ஜுடிஷியல் ஓவர் ரீச் பற்றின கவலை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கோன்ற எண்ணம் இதில் வருது. ஆனால் அது எங்கே வரணும்னு இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. இந்த கடந்த 13 ஆண்டுகளில் ஒவ்வொரு முறையும் பஞ்சாபோ தமிழ்நாடோ வெஸ்ட் பெங்காலோ இது மாதிரி எதிர்கட்சியில் ஆளக்கூடிய மாநிலங்கள் அசண்ட் தரமாட்டுறாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட வர்றாங்க. அப்போல்லாம் இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு, கவர்னர் இப்படி நடந்துக்கூடாது, நீங்கள் ஒரு ஃபிலாசபராக நடந்துக்கணும், நீங்கள் ஒரு கைடாக நடந்துக்கணும்னு சொன்னாங்க. ஆமாம், ஆனால் இன்னைக்கு அந்த கைடுக்கு தான் எல்லா பவரும் இருக்கு. நீங்கள் எய்ட் அண்ட் அட்வைஸ் தேவையில்லை, நீங்கள் வந்து அனுப்புறது மட்டும்தான் அவங்க வேலை, நிராகரிக்கிறதும் வச்சுக்கிறதும் அவரோட வேலை. அப்படி ஒருவேளை அவர் வச்சுக்கிட்டே இருந்தாரா நீங்கள் எங்ககிட்ட வாங்க, ஆனால் நாங்கள் லிமிட்டட் மேண்டமஸ் தான் கொடுப்போம். அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஆனால் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் முடிவெடுக்க வேண்டிய சுப்ரீம் கோர்ட்டு தன்னை அந்த இடத்துல இருந்து இல்லை நான் அங்கே வரலன்னு விலகிக்குதோ. அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ 2 மணி நேரம் தான் ஆகுது மனோஜ். ஜஸ்ட் 2 hours have gone. நம்ம ஐ திங்க் we have to wait for at least a day. ஏன்னா சீனியர் லாயர்ஸ் அண்ட் ஜூரிஸ்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த 4 ஆண்டுகளில் வந்து திரும்ப கவர்னர்ஸோட அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸில் கவர்னர்ஸ் பண்ணக்கூடிய காரியங்களை வச்சு சுப்ரீம் கோர்ட்டே வந்து இட் ஹஸ் எக்ஸ்பிரஸ்ட் இஸ் டிஸ்பிளஷர் செவரல் ஒகேஷன்ஸ். ஆனால் இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பேர்ட்ஸ் வியூவில் பார்க்கும்போது இட்ஸ் அகெயின்ஸ்ட் தேர் ஓன் ஒப்பீனியன்ஸ் இந்த கேசஸ் அண்ட் தேர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் நமக்கு தோணும். நான் அப்படி இருக்கும்பொழுது வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுல நமக்கு சில ஆம்பிகுட்டிஸ் இருக்குது. ஐ திங்க் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் அ டே. இந்த சேம் கவாய் நாகேஸ்வரராவ் பெஞ்ச் தான் ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் 2022 பிப்ரவரியில் மே மாதம் இவனை ரிலீஸ் பண்ணது, இவரை பேரறிவாளனை. அதுக்கு பிறகு மற்ற ராஜீவ் கில்லர்ஸ் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணது. அதுலேருந்து ஆரம்பித்து இந்த அசன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ரோலர் கோஸ்டர் இயர் ஃபார் த சுப்ரீம் கோர்ட் ஆஸ் ஃபார் அஸ் த கவர்னர்ஸ் இஷ்யூ இஸ் கன்சர்ன். இப்போ மணி பில்லுக்கு வந்து மட்டும் கவர்னர் வந்து அசன்ட் கொடுக்கறத மறுக்க முடியாது, மற்றது எல்லாத்துக்கும் ஈ கேன் வித்ஹோல்டுன்றதை இன்றைக்கி உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. பட்ஜெட் செஷனை கால்ஃபா பண்ணும்போது நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு கவர்னர் முரண்டு பிடிக்கும்போது பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் கவர்னர், பஞ்சாப் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி 10:30 மணிக்கு கேஸ் வரும்போது 10 மணிக்கு கவர்னர் அலவுடு த கன்வீனிங் ஆஃப் தி அசம்பிளி. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து எடுத்தடுப்புலேயே போகக்கூடாதுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? தெர் ஆர் செவரல் கிரே ஏரியாஸ் இன் திஸ் ஜட்ஜ்மெண்ட்டு தான் தோணுது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கிரே ஏரியாஸ் இருக்க மாதிரி தான் தோணுது எனக்கு. இப்போ டிஎம்கே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன சார் ஆப்ஷன்? ஹவு இதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும்? இட்ஸ் அ கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆர்டர், ரெஃபரன்ஸ் ஆர்டர், அதனால் ரிலீஃப் கிடைக்கிறது கஷ்டம். பொலிட்டிக்கலி என்ன பண்ணணும்? பொலிட்டிக்கலி இது பொலிட்டிக்கலாக தான் இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஜுடிஷியல் ஃபாரமில் இவங்களுக்கு தீர்ப்பு மோடி கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் ஜுடிஷியல் ஃபாரமில் மோடி கவர்மெண்ட்டோட அட்ராசிட்டிஸ்க்கு எதிராக அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ்க்கு அப்போசிஷனுக்கு
ஜுடிஷியல் ஃபார்மில் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு தான் நமக்கு தோணுது. அந்த எண்ணம் தான் நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டே போகிறது. எனக்கு என்னமோ ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு தோணுது. நான் இந்த சென்ஸ் தட் பெரிய அளவில் இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான அப்பீல் இது இல்லைன்னு இவங்க ஆர்கியூ பண்ணலாம் as far as the passing of 10 bills. But in the light of the Supreme Court's today's judgment that is providing answers for all the 14 questions raised by the President, Modi government கண்டிப்பாக வந்து in the light of this presidential reference and its ruling and its answers, they very much they approach the Supreme, they can go back to the Supreme Court and ask for a review of the 2-judge bench order, Barriwala Mahadevan bench order. ஈஸிலி அதுவும் இப்போ வந்து ஆமாம், ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்படும். பட் எனக்கு அப்பயே நான் சொன்னேன், நான் 142 ஃபார் assent is unacceptable. It's a problematic area. See, whatever may be the justification for the concerned state governments, the governor sitting on the bill for years, president sitting on the bill for years, but still giving assent is the president and the president's prime minister, president and the governor's powers. அதில் போய் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. தட்ஸ் ஆக்சுவலி தட் will open Pandora's box. அது வந்து clear breach of judiciary's powers and it's an absolute judicial overreach. Invoking 142 for giving assent to bills, the bills for which the president, either the president or the governor are withholding their assent, is nothing but a clear breach of Supreme Court's judiciary's power and it's an absolute judicial overreach. அது இன்னைக்கு வந்து அவங்க செட்ரைட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தட்ஸ் கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது இந்த லாங்கர் ரன். இப்போ ஷார்ட் டேர்மில் நமக்கு இது வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட், மம்தா கவர்மெண்ட், பினராயி கவர்மெண்ட்னு பார்க்கும்போது, ஆர் பகத்சிங் மான்ஸ் கவர்மெண்ட்னு பார்க்கும்போது அது ரொம்ப கோவம் வரும், இஷ்யூ இருக்குன்னு தெரியும். பட் வி லுக் அட் இட் அஸ் அ கான்செப்ட். We look at it as a concept when the country is ruled by a rule of law and there is a constitution book. நீங்கள் president or prime minister or governor when they're sitting on the bill and you are not giving their assent and the Supreme Court step in, merits of the case குள்ள எப்படி Supreme Court போக முடியும்? For example, take NEET. Timeline, yeah, that's that. See, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா செஞ்சாங்கன்னா இந்த நாட்டில் பிரச்சனையே இல்லை. அதுதான் அம்பேத்கர் சொன்னது. அரசியல் சாசனத்தை எழுதி முடிச்சுட்டு கடைசியாக அவருடைய வாசகங்கள் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? எந்த உயர்ந்த அரசியல் சாசனமாக இருந்தாலும் அதை அமல்படுத்துபவர்கள் அயோக்கியர்களாக இருந்தால் மிகப்பெரிய தீமை விளையும். எவ்வளவு மோசமான அரசியல் சாசனமாக இருந்தாலும் அதை அமல்படுத்துபவர்கள் உத்தமர்களாக இருந்தால் நம்மால் மகோன்னதமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை சாதிக்க முடியும். இன்றைக்கி அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க யோகியர்களாக இல்லைன்னா உயர்ந்த சட்டங்களை வச்சுருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணுபவர்கள் யோகியர்களாக இருந்தாங்கன்னா மோசமான சட்டமாக இருந்தாலும் அரசியல் சாசனமாக இருந்தாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஆளுநர் ரவிக்கும் திமுக அரசுக்கும் கடுமையான மோதல் அப்படின்றது போய்கிட்டே இருக்கு. இப்போ அப்பர் ஹேண்ட் வரும்பொழுது அப்பர் ஹேண்ட் கவர்னர் இன்னும் எலெக்ஷனுக்கு 5 மாதம் தான் இருக்குது. கவர்னருக்கு கேன் கோ பெர்சக், த கவர்னர் வில் கோ பெர்சக், நோ டவுட். இது இங்கே மட்டும் இல்லை, ஆந்திராவில், இதில் தெலுங்கானாவில், பஞ்சாபில், வெஸ்ட் பெங்கால், 3 ஸ்டேட் குரூஷியல் ஸ்டேட்ஸ் அஃபெக்டட் வந்து தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் அண்ட் பஞ்சாப். எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் கூட ஒரு மாதிரி நீக்கு போக போயிடுறாங்க. அதாவது வந்து கம்ப்ளீட் ரேம்பேஜில் இருக்க கவர்னர்ஸ்னால் இவங்க 3 பேர் தான், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் அண்ட் பஞ்சாப். பஞ்சாபில் பட்ஜெட் செஷன் அக்செப்ட் பண்ண மாட்டேன், மணி பில்லுக்கு தகராறு பண்ணுற லெவலுக்கு வந்துருச்சு. தென் த ஸ்டேட் வில் கவர்மெண்ட் வில் கொலாப்ஸ். அதனால தானே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரேமர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் வந்து மணி பில்லுக்கு மட்டும் கவர்னரோட அசன்ட் வந்து மேண்டேட் தேவையில்லைன்னு சொன்னது. மற்ற எல்லா பில்லுக்கும் கவர்னர் கேன் ஹேவ் டிஸ்கிரிப்ஷன், பட் நாட் ஃபார் மணி பில். கஜானா இதாகிடும்ல, ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடும்ல. நான் எல்லாத்தையுமே வந்து அதாவது இது வந்து கடந்த 12 ஆண்டுகளாக கூட்டாட்சி தத்துவத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. ஆளுநர்களை வைத்து எதிர்க்கட்சி மாநிலங்களின் குரல் வழியை நெறித்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசுக்கு கிடைத்தது ஒரு வெற்றி. இது அப்படி தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. பட் இது ஒரு நேஷனல் வைடாக ஒரு டிபேட் ஆக வேண்டிய ஒரு, ஆமாம், இது எந்த அளவுக்கு, ஏன்னா வந்து பெரும்பாலான மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களாக இருப்பதால் பல மாநிலங்கள் இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா எந்த பிஜேபி ரூல்டு ஸ்டேட்லையும் கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் சண்டை இல்லை. ஒன்லி அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸில் தான் வருது. ஒன்லி த ப்ராப்ளம்ஸ் பெர்சிஸ்டிங் இன் தி அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ். ஸோ இது அடுத்து
நேஷன் வைடு டிபேட் அது மாறணும் மனோஜ், கண்டிப்பாக மாறணும், அதான் இந்தியாவுக்கு நல்லது. பட் இந்த கிவன் சுச்சுவேஷனில் வந்து சுப்ரீம் கோர்ட் வேறு என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் அன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் விச் இஸ் ஆல்ரெடி இன் எக்ஸிஸ்டிங். அதனால் சுப்ரீம் கோர்ட் மேலே தவறு சொல்ல முடியாது ஒரு விதத்தில். வரக்கூடியது பிரச்சனை உங்களுக்கு வந்து மோடி கவர்மெண்ட் இதில் திருந்தணும். ஏன்னா இந்த ரவுண்டில் மோடி கவர்மெண்ட் ஜெயிச்சிடுச்சு. டைம் ஃப்ரேம் வந்து அன்அக்செப்டபிள்யா, எனக்கு அது முதல்ல உடன்பாடு இல்லை. ரெண்டு விஷயம் எனக்கு சிற்றறிவு கட்டிய வரையில் டைம் ஃப்ரேம் இஸ் அன்அக்செப்டபிள். பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ நீங்கள் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதோட அர்த்தம் டைம் ஃப்ரேம் இல்லைன்னு இல்லை. ஒரு ரீசனபிள் டைம் ஃப்ரேம்னு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமர் சொன்னது 3 months, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. நம்பர் 2 வந்து ரொம்ப ஓவர் ஸ்டெப் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் டைம் ஃப்ரேம் ஒன்று. ரெண்டாவது வந்து invoking 142 for policy decisions, giving assent to the bills. That is unacceptable. அது கண்டிப்பாக போய் அது the very basis of 142 is getting shaky. அதில் எப்படி நீ தலையிட முடியும்? அது வந்து இப்போ அங்கே வந்து மன்னரை வச்சுருக்காங்க இங்கிலாந்தில், மன்னராட்சி ஒழிஞ்சாலும் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் மொனார்க் இருக்காங்க, ஃபிகர் ஹெட். அதே மாதிரி தான் இங்கே வந்து அதே பாணியில் பிரசிடென்ட் வந்து ஃபிகர் ஹெட். யூஎஸ் பிரசிடென்ட் மாதிரி இங்கே பவர்ஸ் கிடையாது. only what the center says the president has to accept. அப்படி இருக்கும்பொழுது வந்து நீங்கள் அந்த இடத்துல போய் வந்து பிரசிடென்ட்டோட பவர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணுறதோ கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கிறதோ ரெண்டுமே ரொம்ப டைசி, ரொம்ப அதாவது வந்து ரொம்ப நெபுலஸான ஏரியானுவாங்க. அந்த டெலிகேட் பேலன்ஸ் பிட்வீன் த ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தி பார்லிமெண்ட் இருக்குல்ல, அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட வேலையாக இவ்வளோ நாளாக இருந்தது. இந்த தடவை வந்து த ஒன் ஆர்ம் ஆஃப் த கோர்ட் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் ஆர் ஓவர் ஸ்டெப்பிங்னும் போது இந்த பேலன்ஸை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு தடையும் அவங்க ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க. பட் அந்த டைம் ஃப்ரேம் கொடுத்த ரிலீஃபும் 142 இன்வோக் பண்ணதும் ஓவர் ஸ்டெப்பிங். அதில் வந்து இப்போ மாட்டிக்கிச்சு. நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாம் வரவேற்கலாம். இந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து இப்பயும் நமக்கு வந்து வேறு வழி இல்லை. பட் இது வேறு பல பிரச்சனைகளை இந்த ஜட்ஜ்மெண்ட் உருவாக்க போகுது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கூட்டாட்சி தத்துவத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு மேலும் வெறிகொண்டு இதில் வந்து இனிமேல் வந்து செயல்படும். மாநிலங்களுக்கான உரிமைகள், மாநில அரசுகளுக்கான உரிமைகள் பறிக்கப்படும். ஆளுநர்களின் அத்துமீறல்கள் மேலும் தொடர்ந்து அதிகரிக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாம் இருகரம் கூப்பி வரவேற்கலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நாம் இதை வருத்தத்துடன் வெறும் பார்வை தான் பார்க்க முடியும். மேபி இது கான்ஸ்டியூஷனலி கரெக்ட், அது வேறு. பட் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் வந்து இது ஒரு ரேம்பேஜில் இருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட்டுக்கு உத்வேகத்தை கொடுத்த மாதிரி தான் இருக்குது. லெட்ஸ் சீ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி மனோஜ்.